அறிஞர் அண்ணா நூற்றாண்டு அழகிய நூலகத்தின் எட்டடுக்கு கட்டடத்தில் இருந்தபடி பொன்மாலை பொழுது என்னும் இந்த அறிவுசார் தொடர் நிகழ்ச்சியின் 151வது தொடரின் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். மொழி தூய்மை முயற்சி உலகளாவிய பார்வை என்னும் ஒரு தலைப்பு அவ்வளவு ஈர்ப்பானதா என்று தெரியவில்லை. மொழியிலே தூய்மை வேண்டும் என்பது வியப்பாக கூட பலருக்கு இருக்கும். இந்த அரங்கத்திற்குள்ளே நுழைந்த பொழுது பலருமே இந்த இருக்கையில் அமர்கின்ற பொழுது ஏதேனும் ஒரு துணியை வைத்து கொஞ்சம் தொடச்சி அழுக்கில்லாமல் இருக்கிறதா என்பதை உறுதிப்படுத்தி கொண்டு பிறகுதான் அமர்கின்ற வழக்கம். குடிப்பதற்கான தண்ணீர் குடித்தால் கூட இது கவலை இல்லை. ஏதேனும் ஒரு கோலையிலோ கொடுக்கிற பொழுது அதை மேலும் கீழும் பார்ப்பார்கள். அழுக்கு இல்லாமல் இருக்கிறதா, நல்லா தூய்மையாக இருக்கிறதா என்று பார்ப்பார்கள். என்ன இதை போட்டு போகிறீங்க என்று யாராவது குறை சொல்லிவிட்டால், ஐயோ இந்த உடையா என்று உடனே கழட்டி வச்சு விட்டு நல்ல உடையாக போட்டு கொண்டு செல்வார்கள். அமர்கின்ற இருக்கையில் அழுக்கு வேண்டாம், குடிக்கின்ற நீரில் அழுக்கு வேண்டாம், உடுத்துகின்ற உடையில் அழுக்கு வேண்டாம். ஆனால் பேசுகின்ற மொழியில் அழுக்கு வேண்டுமா? அதில் தூய்மை வேண்டாமா? அதுதான் தூய்மை. குடிக்கும் நீரில், உடுத்தும் உடையில், அமரும் இருக்கையில் தூய்மையை விரும்புவது போல் பேசும் மொழியில் தூய்மை வேண்டும். எங்கே தூய்மை இல்லையோ அங்கே அழுக்கு சேரும். எங்கே அழுக்கு இருக்கிறதோ அங்கே நோய் வளரும். நோய் வளர்ந்தால் அது அழிவில் முடியும். அடுத்த மொழியினுடைய நுழைவினால், அயன்மொழி கலப்பினால் அழிந்த மொழிகள் பல. இன்றைக்கு இருக்கின்ற மொழிகள் 7000 மொழிகள். இந்த நூற்றாண்டின் இறுதிக்குள்ளே அழியக்கூடிய மொழிகள் என்றே 50 மொழிகளை பட்டியலிடுகிறார்கள். அதில் 12ஆம் இடத்தில் இருப்பது தமிழ். மொழிகள் சுருங்கிக் கொண்டே வருகின்றன. எந்த மொழிகளெல்லாம் கலப்படத்தை ஏற்றுக்கொள்கின்றனவோ அது ஒன்று வாழும், வழியென வாழும். சர்வைவல் ஆஃப் ஃபிட்னஸ், அவ்வளவுதான். அதிகமாய் கலக்கிற மொழி வாழும், அந்த கலப்பை ஏற்றுக்கொள்கிற மொழி அழியும். நாங்கள்லாம் மாணவர்களாக இருந்த பொழுது வெவ்வேறு வகையான ஆசிரியர்கள் வகுப்பறைக்கு வருகின்ற பொழுது இந்திய ஆசிரியர் வந்தால் வருகை பதிவு எடுப்பார், கௌதமன் ஜிஹாங். அதையே ஒரு சமஸ்கிருத ஆசிரியர் வந்தால் ஆஜர், ஆங்கில ஆசிரியர் வந்தால் பிரசன்ட் சார். அதுவே தமிழாசிரியர் என்னை போல் ஒருவர் வந்திருந்தார், உள்ளேன் ஐயா. இப்போ ஜிஹாங் இருக்கிறதா? ஆஜர் இருக்கிறதா? பிரசன்ட் சார், உள்ளேன் ஐயா இருக்கிறதா? அரிதா இருக்கிறது. பிரசன்ட் சார் தான் எங்கே பார்த்தாலும் இருக்கிறது. ஏன் இப்படி வீட்டில் உட்காந்துட்டீங்க? அது இந்த வருஷம் நமக்கு ஜாஸ்தி லீவுங்க. 2 தமிழர்கள் பேசிக்கொள்கிறார்கள். இந்த வருஷம் ஜாஸ்தி லீவ். நாளே சொல்லுதான். அந்த 4 சொல்லில் எது தமிழ்? இந்த வருஷம் வட சொல், ஜாஸ்தி உருது சொல், லீவ் நல்லாவே தெரியும். 4 சொல் பேசினால் 4 மொழியிலே பேசுகின்ற தமிழ்நாடு. கலப்படம் செய்வது சட்டப்படி குற்றம். அரசாங்கமே எழுதி போட்டிருக்கு. கூட ஒன்று சேர்த்துக்கணும், மொழியிலும் கலப்படம் செய்வது குற்றம். நூலகத்தோடு எழுதி போடலாம், அம்மா கூட கொஞ்சம் எண்ணி பார்க்கலாம். கலப்படம் செய்வது குற்றம், மொழியிலும். மொழியில் கலப்படம் செய்தாலும் அது குற்றம்தான் என்பது உலகம் முழுக்க விழிப்புணர்ச்சியோடு இருக்கின்ற நாடுகளில் நடைமுறை. பிரெஞ்சு மொழியில் அதிகம் கலக்கிற சொற்கள் லத்தீன் சொற்கள் தான். இப்பொழுது ஆங்கில சொற்கள். அந்த பிற மொழி சொற்களை கலக்காமல் இருப்பதற்கு பிரெஞ்சு அகாடமி என்று வைத்தார்கள். அப்பொழுது ஒரு அதிபர் இருந்தார், டிகால் என்று பெயர். அவர்தான் அதை இன்னும் ஒழுங்குபடுத்துவதற்கான முறைகளை எல்லாம் வரையறை செய்தார். 71ஆம் வாக்கிலே பிரெஞ்சு மொழியிலே பிற சொற்களை கலந்தால் 140 ஃப்ராங்க் ஒருப்பு கட்டணம், தண்டத்தொகை கட்டணும், அபராதம்.
பிற சொல் கலந்தால் 140 ஃப்ராங்க் அபராதம், ஒறுப்பு கட்டணம். இங்கே அதெல்லாம் நினச்சி பார்க்க முடியுமா? அப்படி ஒரு சட்டம் இங்கே கொண்டு வந்தால் பல பேருக்கு சொத்தே இருக்காது, எல்லாத்தையும் விற்றுட்டு தான் போக வேண்டியது வரும். அவ்வளவு கலப்படம், வாயை திறந்தாலே கலப்படம். அதுவும் சென்னையில் சொல்ல வேண்டாம், யாருமே திருவல்லிக்கேணிக்கு போவதே இல்லை, எல்லாம் ட்ரிப்ளிகேன் தான். நமக்கு மண்ணெண்ணெய் கேன் தெரியும், சுகர் கேன் தெரியும், இதுனா ட்ரிப்ளிகேன். யாரும் எழும்பூருக்கே போகிறதில்லை, எல்லோரும் போகிறது ஏக் மோர் கொடுப்பாங்க, அங்கே எக்கும் மோரும் வாங்கிட்டு வரலாம். சேப்பாக்கம் இல்லை, சேப்பாக்கு தான் இருக்குது. சைதாப்பேட்டையை காணோம், சைதாப்பேட்டு தான் இருக்குது. பறங்கி மலை காணோம், பறந்தே போய் விட்டது. மலை பறக்குமா? சென்னையிலே பறக்கும், அது செயின்ட் தாமஸ் மவுண்டாக இருக்கும். ஊர் பெயரை கூட மொழிபெயர்க்கிறார்கள். வண்ணாரப்பேட்டையை காணோம், என்ன பெயர்? வாஷர்மேன் பேட். இது பழைய வண்ணாரப்பேட்டைங்க, அதுக்கும் பேர் ஓல்டு வாஷர்மேன் பேட். ஆங்கிலேயர்கள் எவ்வளவு விழிப்பாக இருக்கிறார்கள். உலகளாவிய பார்வை கூட வேண்டாம், ஆங்கிலத்திலே உண்டு சொசைட்டி ஃபார் பியூர் இங்கிலீஷ். தூய ஆங்கிலத்தில் பேசுங்கள், தூய ஆங்கிலத்தை பயன்படுத்துங்கள், அங்கே உண்டு. பிரெஞ்சில் சொன்னோம், ஜெர்மனில் உண்டு. ரஷ்ய மொழியிலே தூய ரஷ்ய மொழியை வலியுறுத்தியவர்கள் லெனின், ஸ்டாலின், அவர்கள் அரசியல்வாதிகள். டால்ஸ்டாய், கார்கி ரொம்ப உச்சம். மொழி தூய்மையை பாதுகாப்பது என்பது பண்பாட்டு கருவியை பாதுகாப்பதற்கான ஒரு போராட்டம் என்பார் மார்க்சிம் கார்கி. இலக்கியவாதிகளை தெரியும், இலக்கியவாதிகளுடைய பெயர்கள் தெரியும், அவர்கள் என்ன சொன்னார்கள் என்பது தெரியுமா? இலக்கியத்தை மட்டுமே பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு அவர்களுடைய மொழி கோட்பாடு தெரியுமா? மொழி தூய்மை என்பது ஒரு தனி கோட்பாடு, மொழி தூய்மை என்பது ஒரு தனி உலகம். அதை பயில்வதற்கு என்பது பொறுப்பு வேண்டும். மருத்துவம் படித்த யாருமே எல்லாவற்றுக்கும் மருத்துவம் சொல்வதில்லை. உங்களுக்கு ஏதாவது வழி, கண் வழியா, நீங்கள் போய் கண் வல்லுநரை பாருங்கள், ஐ ஸ்பெஷலிஸ்ட் அனுப்புவார், வெறும் எம்பிபிஎஸ் தான் என்பார். மருத்துவரில் கூட கண்ணுக்கு ஒரு மருத்துவர், காலில் கொஞ்சம் வலிக்குதுங்க, நீங்கள் ஒரு ஆர்த்தோவை தான் பார்க்கணும், ஒரு எலும்பு வல்லுநரை பாருங்கள் என்று அங்கே அனுப்பி விடுவார். பொது மருத்துவம் என்று பார்க்கின்ற நிலையிலே கூட ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் தனி மருத்துவம் என்று பார்க்கிறார்களே. ஆனால் தமிழை பற்றி சொன்னால், தமிழில் கலந்தா என்ன, களக்காட்டி என்ன, இதெல்லாம் ஒரு செய்தியா என்று தமிழை போட்டு எதையும் இவர் பேசுவார். தமிழை பற்றி என்ன தெரியும் உங்களுக்கு? தமிழை பற்றி பேச தெரிந்தால், எழுத தெரிந்தால், தமிழை பற்றி எந்த கருத்து சொல்ல தெரியுமா? அது ஒரு துறை. அதற்கான வல்லுநருடைய கருத்தை கேட்க வேண்டும், சிந்திக்க வேண்டும். எனக்கு தமிழ் எழுதவும் தெரியும், பேசவும் தெரியும் என்பதனாலேயே தமிழை பற்றி எந்த கருத்தையும் சொல்லுகின்ற தகுதி எல்லாருக்கும் வந்துவிடாது. ஆனால் வந்ததாக பல பேர் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். நினைத்ததனாலே தான் இத்தனை வகையான சிக்கல் இருக்குது. இருந்தாலும் தமிழ் அந்த அளவுக்கு மோசமாகிவிடவில்லை. ஒரு விழிப்புணர்ச்சி வந்ததனாலே தான் இப்படி ஒரு பொன்மாலை பொழுதிலே நாம் கூடியிருக்கிறோம், இவ்வளவு பேர் கூடியிருக்கிறோம். மொழியை காப்பாற்ற வேண்டும் என்ற எண்ணம். வங்காளியை பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டும். சில செய்திகளை சொன்னால் உங்களுக்கு அதிர்ச்சியாக இருக்கும். இன்னும் ஒரு 100 ஆண்டுகளுக்கு பிறகு இந்தியாவிலே இருக்கக்கூடிய மொழி எது என்று கேட்டால், எது அல்ல, எவை என்று கேட்டால், மொழியியல் வல்லுநர்கள் கூறுவது 2 மொழி தான். அந்த 2 மொழியிலே தமிழ் கிடையாது. இந்தி இருக்கும், இன்னொன்று வங்காளம் இருக்கும் என்று தான் சொல்கிறார்கள். காரணம், வங்காளத்துக்கென்று ஒரு நாடு இருக்கிறது, அதுதான் மேற்கு வங்கம் அல்ல, இங்கே மாநிலம் கிழக்கு வங்கம். கிழக்கு வங்கம் என்று நாம் சொல்வோம், அவர்களுக்கு வங்கம் என்று சொல்லே தெரியாது. அவர்கள் சொல்வது, வங்கத்துக்கு என்ன பெயர்? பங்களா. வங்கதேசம் என்ன பெயர்? பங்களாதேஷ். ஏன் அப்படி? வங்க மொழியிலே நாம் தான் சொல்வோம் வங்கம், ஆனால் வா என்ற எழுத்தே இல்லாத மொழி வங்கம். எங்கேயெல்லாம் வா வருகிறதோ அங்கேயெல்லாம் பா போட்டுக் கொள்வார்கள். எழுத்து கலப்பை ஏற்காத மொழி வங்கம். வங்காளம், பங்களா. ரவீந்திரநாத் தாகூர் கிடையாது, ரபீந்திரநாத் தாகூர். வாசுதேவ் கிடையாது, பாசுதேவ். எங்கே வா வருகிறதோ அங்கேயெல்லாம் பா போட்டுக்கொள்வது இன்றைக்கும் வழக்கம். எங்கே? வங்காளத்தில். வா வருகிற இடம்லாம் பா போட்டால் என்ன ஆகும்? நம்ம ஊர் வைத்தியநாதன் போனாக்க என்ன ஆவார்? நம்ம ஊர் வைத்தியலிங்கம் அங்கே போனால் என்ன ஆவார்? வா என்ற எழுத்தை சேர்ப்பதே இல்லை. அங்கே வர்மா தெரியாது, வாஷிங்டன் தெரியாது. வாஷிங்டன் என்றால் வாஷிங்டன் தான். எழுத்து கலப்பை கூட ஏற்காத மொழி வங்கம். எழுத்து கலப்பை திணிக்க முயன்றார்கள். நம்மிடத்தில் செய்திருக்கிறார்களே, அகத்தை
அகத்தை என்றால் மனத்தை சீர்படுத்துவது சீரகம், சீரகத்தை கூட ஜீரகம் என்பார்கள். எல்லாவற்றுக்கும் சவண்டு கொடுக்கும், மடக்கலாம், முறுக்கலாம், எந்த ஒன்றுக்கும் சவண்டு கொடுப்பதனால் அதற்கு பெயர் சவுளி. இன்றைக்கு அதற்கு பெயர் ஜவுளி. அடி வயிற்றிலேருந்து கத்துவார், ஜவுளி என்பார். லட்சுமியை கூட காணும், இப்போ லக்ஷ்மி வர்றாங்க. காட்சியை கூட காட்சி என்று எழுதுகிறார். தோசையை கூட தோசை என்று போட்டு இப்போ தோசா. வடையை கூட காணும், இப்போ வடா. நான் கோவையிலிருந்து வருகிறேன். கோவையில் பணியாற்றிய மணிகண்டன் இங்கே இருக்கிறார், அவருக்கெல்லாம் தெரியும். நாங்கள் தொடர் வண்டிகளே வருகிற பொழுது அன்றைக்கு வடையை பார்த்தோம், இன்றைக்கு வடா வடா. யாரை பார்த்தடா என்கிறாய் மரியாதை இல்லை, அவர் வடா விற்றுக்கிட்டு வரார். அது வடா வடை. குடிக்க தண்ணியை காணும், பாணி பாணி பாடி பாணிங்கிறார். எந்த பாணி? தண்டபாணியா, கோதண்டபாணி? இது பாணி. குடிக்கிற தண்ணியை காணும். சொற்களுக்குள்ளே எழுத்துக்களை கலப்பதை வங்க மொழியிலே முயற்சி பண்ணிய பொழுது வங்காளிகள் அனைவரும் மீதிக்கு வந்தார்கள். எழுத்துக்கலப்பு வேண்டும் என்று அங்கேயும் முயற்சி நடந்தது. நம்ம ஊரில் செய்ததில் ஓரளவு வெற்றி பெற்று விட்டார்கள். பல சொற்களையுமே அப்போது இந்த சொற்களை சொல்வதையே இந்த சவுளியை ஜவுளி என்று சொல்வது போல, சீரகத்தை ஜீரகம் என்று சொல்வது போல, பல சொற்களுக்கு இந்த ஜா போட்டு வேட்டியை கூட வேஷ்டி என்பார்கள். வேஷ்டி எங்கே வந்தது? வேடி என்றால் மறைப்பது. தஞ்சை திருச்சி மாவட்டங்களைச் சேர்ந்தவர்கள் இந்த அரங்கத்தில் இருந்தால் அவர்களுக்கு தெரியும். இரவு உணவு முடிந்த பிறகு அந்த மிச்சப்பட்ட உணவில் வேடு கட்டியாச்சா என்று கேட்பார்கள். வேடு கட்டியாச்சா என்றால் வெள்ளை துணி போட்டு சுற்றி கட்டிட்டீங்களா என்று பொருள். அதில் தூசுப்படாது, ஆனால் காற்றோட்டம் இருக்கும். காற்றோட்டம் இல்லாமல் போனால் உள்ளே இருக்கிற சோறு நொசு நொசு என்று ஆகிவிடும், சாப்பிட முடியாது, கஞ்சி மாதிரி ஆகிடும். அதனால் காற்றோட்டமும் இருக்க வேண்டும், தூசும் படாமல் இருக்க வேண்டும். அதை பானையை மறைப்பதற்கு பெயர் வேடு கட்டுவது என்று பெயர். வேடு கட்டுவதனால் அது வேடு மறைப்பது, உடம்பை மறைப்பது, உடம்பை வேடு செய்வது வேட்டி. தன்னையே வேடு செய்து கொள்கின்றவன் புதருக்கு பின்னால், மரத்திற்கு பின்னால் தன்னையே வேடு செய்து கொள்கின்றவன் வேடன். முகத்தை மறைத்து கொள்வது வேடம். இன்று நிலைமை என்ன? வேடம் என்னாகிவிட்டது? வேஷம். அந்த வேஷதாரிகளை தோலுரித்து காட்டுவோம் பேசுகிறார் முழக்கம். எங்கே வேஷ்டி? வேஷ்டியை கூட காணும், தோத்தி வந்துருச்சு. வேஷ்டியை கூட தோத்தி என்கிறார்கள். ஒரு சொல் அழிந்தால் ஒரு வரலாறு அழியும். வேட்டி என்ற சொல் அழிந்தால் ஒரு சொல் அழியும். நல்ல வேளை வேடன் வேஷனாகவில்லை, ஆனால் வேடம் வேஷதான் ஆகிவிட்டது. வேடதாரி வேஷதாரி ஆகிவிட்டார். இது போன்ற எழுத்துக்கலப்பை வங்கத்திலே செய்த பொழுது வங்காளிகள் எல்லாம் வீதிக்கு வந்தார்கள். வங்காளத்தின் ஒவ்வொரு எழுத்தையும் காக்க ஒவ்வொரு வங்காளியின் உயிரையும் கொடுப்போம் முழக்கம். 80 ஆண்டுகளுக்கு முன்னால் ஏக்டி பங்காளி அக்கர், ஏக்டி பங்காளி பிரான், பங்காளி வங்காளி, ஏக்டி பங்காளி அக்கர். ஒவ்வொரு வங்காள எழுத்தை அக்கர் அக்ஷரம் எழுத்தையும் காக்க ஏக்டி பங்காளி பிரான், பிரான் உயிர், பிராணன் உயிர். ஒவ்வொரு வங்காளியின் உயிரையும் கொடுப்போம். உயிரை கொடுப்பவன் அங்கே, உயிரை எடுப்பவர் எங்கே? எங்கே? நீங்களே கேட்டுக்கொள்ளலாம். நேற்று வரை முழு அடைப்பு, இன்று பெயர் பந்த். நேற்று வரை கடையடைப்பு, இன்றைக்கு பெயர் ஹர்த்தால். நேற்று வரை கொண்டைக்கடலை குழம்பு, இப்பொழுது அதற்கு பெயர் சென்னா மசாலா. நேற்று வரை காரக்குழம்பு, இப்பொழுது அதற்கு பெயர் சில்லி, விதவிதமான சில்லி, சில்லி ஃபிஷ், என்னென்னமோ எல்லாவற்றிலும் சில்லி போய் ஒட்டுது. நேற்று வரை மறியல் செய்தோம், இன்று தர்ணா செய்கிறோம். தர்ணா திட்டமிட்டு புகுத்துகிறார்கள். அந்த வங்காளியினுடைய உணர்வு அந்த மொழியை காக்கிறது. ஒவ்வொரு வங்காளியினுடைய உயிரையும் கொடுப்போம் என்றார்கள். இன்று வரை வங்க எழுத்துக்களை தவிர எந்த எழுத்தும் அங்கே சேர்க்க முடியாது. வங்க சொற்களையும் அப்படித்தான் தணிக்கை செய்துதான் அவர்கள் பயன்படுத்துவார்கள். நீங்கள் கேட்கலாம், எந்த கேள்வியும் கேட்கலாம். நான் 1 மணி நேரம் பேசுவேன், 3/4 மணி நேரம், ஒரு 40 நிமிடம் அம்மா அவர்கள் சொன்னார்கள். 40 நிமிடம் பேசுவேன். நீங்கள் எந்த வினாக்களை வேண்டுமானாலும் கேட்கலாம். இது நாம் சேர்ந்து சிந்திக்கின்ற ஒரு வாய்ப்பு. அதனால தான் பொன் மாலை பொழுது. மாலை என்றாலே மயக்கம் என்று பெயர்.
இரவும் பகலும் கலந்த அந்த மயங்குகிற நேரத்திற்கு பெயர் மாலை. கருத்திலையும் மயக்கம் இருக்கும் பல பேருக்கு அதிலே ஒரு தெளிவை பெறுவதற்காகத்தான் இந்த பொன் மாலை பொழுது. இன்று வரை உலகத்தில் அதிகமான எழுத்துக்களை பெற்றிருக்கிற மொழி ஏது? சீனம். 500க்கும் மேற்பட்ட எழுத்துக்களை பெற்றிருக்கிற மொழி சீனம். ஆனால் இன்று வரை சீனத்திலே உள்ளவர்களுக்கு அமெரிக்கா தெரியாது. ஏன்? சீனத்திலே ராணா கிடையாது. அமெரிக்கா என்றால் அவர்கள் வாயிலே வருவது அமெரிக்கா. எங்கே ரா வருகிறதோ அங்கே லா போட்டுக் கொள்வார்கள். ரா வருகிற இடமெல்லாம் லாதான். நீங்கள் என்ன சொல்ல வேண்டும்னாலும் சொல்லிக் கொள்ளுங்கள். ஒவ்வொரு மொழியும் இந்தியிலே கூட அப்படித்தான். இன்று வரை இந்தியிலே ஏனா கிடையாது. ஏலி அங்கே சொல்ல முடியாது. எகிப்து கிடையாது இந்தியிலே, ஏகிப்து தான். தொல்காப்பியம் கிடையாது இந்தியிலே, தொல்காப்பியம்தான். ஏ என்ற குறியிலும் ஓ என்ற குறியிலும் இன்று வரை இல்லை இந்தியில். அதனால் அவர்கள் கடன் வாங்குவதில்லை. எங்கே ஓ வருகிறதோ அங்கேயெல்லாம் ஓ என்றாக்கிக் கொள்வார்கள். எங்கே ஏ வருகிறதோ அங்கேயெல்லாம் ஏ என்றாக்கிக் கொள்வார்கள். சொற்களையே மாற்றிக்கொள்வார்கள். சாக்ரட்டீஸ் நமக்கு, அவர்களுக்கு சோக்ரதர். அலெக்சாண்டர் நமக்கு, அவர்களுக்கு சிக்கந்தர். சொற்களை கூட இது எல்லாவற்றிலுமே வடிகட்டுவது என்பது எல்லா மொழிக்கும் உள்ளது. அடுத்த மொழியை பார்த்து அப்படியே சொல்ல வேண்டும் என்று சொல்லுகின்ற அறிவாளிகள் இங்கே இருக்கிறார்கள். நேற்று வரை இத்தாலி என்றோம். சில தொலைக்காட்சியில் இப்பொழுது இட்டலி என்கிறார்கள். கூடவே சட்டினி அனுப்புங்க. நாட்டுக்கு பெயர் இட்டலியா? இத்தாலி என்பதை அவர்கள் இட்டலி என்கிறார்கள். அவர் ஆங்கிலத்தில் இருப்பதை போலவே உச்சரிப்பாராம், பழுக்குவாராம், ஒழிப்பாராம். அதனால் இட்டலி என்பாராம். உலகத்தில் எந்த நாடும் அப்படி செய்வதில்லை, எந்த மொழியும் அப்படி செய்வதில்லை. அப்படி எழுதினால் டெல்லி டெல்லி என்று தான் எழுத வேண்டும். எப்படி சொல்கிறோம்? டெல்லி தான். நெஹ்ரு என்று தான் ஆங்கிலத்தில் வரும். நாம் எப்படி சொல்கிறோம்? நேரு என்று தான் சொல்கிறோம். அதனால் ஒவ்வொரு மொழிக்கும் ஒரு மரபு உண்டு. நமக்குத்தான் தமிழ். ஆங்கிலத்தில் தமிழ் தான். இங்கே தானாவும் கிடையாது, ழானாவும் கிடையாது. நாம் தான் 3 லா வச்சுருக்கிறோம். பல் ஒற்றல்லகரம், பள்ளம் வருடல்லகரம், பழம் சிறப்பழகரம். இந்த 3ஐயுமே அவர்கள் ஒரே ஒரு எல்லை போட்டுத்தான் எழுதி காட்டுவார்கள். ஆங்கிலத்தில் 26 எழுத்தை தவிர வேறு எந்த எழுத்தையும் புகுத்த முடியாது, சேர்க்க முடியாது. தமிழ் TAMI என்று போட்டு உங்கள்கிட்ட தான் சிறப்புடா இல்லையே, ழா போட்டு இல் வைங்க, ஆங்கிலம் என்று ஏற்றுக்கொள்வார்களா? ஆங்கிலத்தில் ஸ்ரீ இல்லை. அந்த ஒரே ஒரு ஸ்ரீயை 3 எழுத்தில் எழுதி காட்டுவார்கள். SRI என்று எழுதி காட்டுவார்கள். ஏன் நீங்கள் நாங்கள்லாம் சேர்த்துக்கிறோமே, ஜானா போட்டுக்கிறோம், ஹா போட்டுக்கிறோம், விதவிதமாக போட்டுக்கிறோம். அதை கொஞ்சம் கட்டுப்படுத்தப்பட்டதாக இருக்கணும். அகற்ற முடியாது. அவற்றை கட்டுப்படுத்துவதான் கண்ட்ரோல். கட்டுப்படுத்தப்பட்டதாக இருக்க வேண்டும் என்பது தான். அப்படி போட முடியுமா? ஆங்கிலத்தில் ஸ்ரீ என்று போட்டு DHAR ஸ்ரீதர் என்று யாராவது உச்சரிப்பார்களா, சொல்வார்களா? SRI எடுத்து விட்டு ஸ்ரீ என்ற அந்த கிரந்த எழுத்தை புகுத்த முடியுமா? ஆங்கிலத்தில் 26 எழுத்தை தவிர எந்த எழுத்துக்கும் இடமில்லை என்பது தான் இன்று வரை ஆங்கிலம். உலகளாவிய பார்வை என்பதிலே நாம் மற்ற மொழியை விட்டு விடுவோம். ஆங்கிலத்தை மட்டும் இணைத்து கொண்டாலே போதும். நம்ம எல்லாருக்கும் ஓரளவுக்கு ஆங்கிலம் தெரியும். இன்று வரை ஆங்கிலத்தில் எழுத்துக்கலப்பு என்பது இல்லை. எந்த ஒரு சொல்லுக்கும் என்னுடைய சொல் என்ன என்று அவர்கள் கண்டுபிடிப்பார்கள். கண்டுபிடிக்கிற வரை அவர்களுடைய மொழியிலே அதை மாற்றி உச்சரிப்பார்கள். நமக்கு தஞ்சாவூர், ஆங்கிலத்திலே டான்சூர். நமக்கு மதுரை, அவர்களுக்கு மெஜுரா. நமக்கு கன்னியாகுமரி, அவர்களுக்கு கேப் காமரின். நமக்கு யாழ்ப்பாணம், ஆங்கிலத்தில் ஜாஃப்னா. ஏதாவது தொடர்பு இருக்கிறதா? ஏதாவது பொருத்தம் இருக்கிறதா? யாழ்ப்பாணம் தான் ஜாஃப்னா என்றால் யாருக்கும் தெரியுமா? நமக்கு மட்டக்களப்பு, ஆங்கிலத்தில் பட்டிகோலா. நமக்கு இலங்கை, ஆங்கிலத்தில் சிலோன். சிங்களத்தில் தான் ஸ்ரீலங்கா, ஆங்கிலத்தில் சிலோன். எந்த பெயர் என்றே தெரியாது. முடிந்தவரை அவர்களுடைய ஒலிக்கு ஏற்ப மாற்றிக்கொள்வார்கள். நாமும் அப்படித்தான் வைத்திருந்தோம். ஹெட் கான்ஸ்டபுள், ஹெட் நம்ம வாயில் வராது.
ஏட்டு என்றோம். ஏட்டு என்றால் ஹெட்டு தான் ஏட்டானார். ஹெட் கான்ஸ்டபிள் என்பதைத்தான் ஏட்டு என்றோம். ஹியரிங், விசாரணையப்போ. இன்றைக்கி கிராமத்தில் என்ன சொல்லுவாங்க? ஈரங்கியப்போ என்பார்கள். நம்முடைய எழுத்துக்கு அமைப்புக்கு ஏற்ப சொல்லிக்கொள்வோம். அதான் நம்முடைய மரபு. இன்றைக்கும் வயதான மூத்தவர்கள், முதாட்டிகள், தாத்தாக்கள், நானே தாத்தா தான், அவர்கள் வாயிலே இந்த ஜா வராது. ஏ ராசாத்தி, ஏ ராசா, ரோசாப்பு என்று தான் வரும். ஜோசப்பை கூட ரோசாப்பு துறை என்பது தான் நம்முடைய வழக்கம். அப்படித்தான் இருந்தோம். இதிலே நாம் இந்த மொழி கலப்பு என்பதை ஆங்கிலத்தில் இருந்து கற்றுக்கொள்ள வேண்டும். எந்த எழுத்து கலப்பும் இல்லை, சொற்கலப்பும் கிட்ட கிடையாது. இங்கிலாந்திலேயோ அமெரிக்காவிலேயோ ஆங்கில நாடுகளில் வெண்டைக்காய் கிடையாது. நாம் பீட்ரூட், கேரட் ஏற்றுக்கொள்வோம். நம்முடைய சொற்களையே விட்டு விடுவோம். வெங்காயம் வேண்டாம், ஆனியன், சர்வர் ஒரு ஆனியன் ரோஸ்ட். இவர் இங்கேருந்து நிறைய ஆணியை போடுங்க, விக்கிக்கிட்டு சாப்பிட்டோம். ஆனியன் ரோஸ்ட், ஆணியாக போடுறது. அது ஏன் வெங்காயம் முருகல் தோசைன்னா வராதா? வெங்காய தோசை என்ன புரியாதா? ஆங்கிலேயர்கிட்ட கற்றுக்கொள்ள வேண்டாமா? நம்ம வெண்டைக்காய் என்ன ஆனது ஆங்கிலத்தில்? வெண்டைக்காய் அங்கே இல்லை. என்ன சொன்னான்? பெண்களுடைய விரல் போல் இருக்கிறது என்று, லேடிஸ் ஃபிங்கர். யாராவது அதை ஆங்கில வெறி என்று சொன்னார்களா? முருங்கைக்காய் கிடையாது அங்கே. என்ன பெயர் ஆங்கிலத்தில்? முரசடிக்கிற குச்சி, ட்ரம் ஸ்டிக் என்கிறார்கள். இங்கிலீஷ் வெறி இவ்வளவு எதுக்கு சொன்னார்களா? நம்ம ஊரில் இந்த வானொலியை கொஞ்சம் வையுங்க, எங்கே தொலைக்காட்சியை காணோம், ஏன் செய்தித்தாளை போடவில்லையா? இருந்தாலும் இவ்வளவு தமிழ் வெறி ஆகாதுங்க. இங்கே அம்மா மேல் பற்று வைப்பது அம்மா வெறியா? தாய்மொழி மேல் பற்று வைப்பது தாய்மொழி வெறியா? உலகத்தை பார்த்து நாம் புரிந்து கொள்ள வேண்டாமா? இதற்காகத்தான் இந்த சிந்தனை. மொழி தூய்மை என்பது இயல்பானது. எந்த சொற்களை நம்முடைய சொற்களில் சொல்ல வேண்டும். சொல்லாவிட்டால் என்னாகும்? நம்முடைய வரலாறு பறிபோகும். நம்முடைய மொழியினுடைய தொன்மை பறிபோய்விடும். உலகத்தில் 7000 மொழிகளில் மிக தொன்மையான மொழிகள் 7. 6 மொழிகள் மிக தொன்மையான மொழிகள். செம்மொழிகள் 8 யுனெஸ்கோ அறிவித்திருப்பது. உலகத்திலேயே மிக தொன்மையான மொழிகள் 6. கிளாசிக்கல் லாங்குவேஜ் செம்மொழிகள் 8. 2லும் இடம்பெற்றிருக்கும் மொழி எது? தமிழ். இன்னைக்கு இந்தியாவிலேயே அதிகமான பானையோட்டு எழுத்து பொறிப்புகள் இருப்பது ஒரே ஒரு மொழியில்தான், தமிழில். இந்தியாவில் எடுக்கப்பட்ட இன்ஸ்கிரிப்ஷன் கல்வெட்டுக்களில் 75 விழுக்காடு இருப்பது எந்த மொழியில்? தமிழில். இந்தியாவினுடைய முதல் எழுத்து எது? பாதிச்சனல்லோரும் கீழடியும் வந்துவிட்டன. அசோகர் காலம் என்று சொல்லிக் கொண்டிருந்தோம் 4ஆம் நூற்றாண்டை. இப்போ கிமு 6ஆம் நூற்றாண்டுக்கே போய்விட்டது. இந்தியாவின் மிக தொன்மையான எழுத்து இருப்பது எந்த மொழியில்? தமிழில். உலகத்தின் மிக தொன்மையான இலக்கணம் எது? தொல்காப்பியம். இருப்பது எங்கே? தமிழில். தமிழனுக்கு தமிழினுடைய பெருமையை சொல்ல வேண்டி இருக்கிறது. தன்னுடைய பெருமையை அறியாதவராய் இருக்கிறார்கள். ஆனால் ஒரு சொல் அழிந்தால் உங்கள் தொன்மை அழியும். செம்மொழி என்பதை அழுக்கு மொழியாக்குவதற்குத்தான் இத்தனை கலப்படம். கீழ்ப்பாக்கத்தை கெல்லிஸ் என்பது ஏன்? கீழ்ப்பாக்கம் உங்கள் வாயில் வராதா? கெல்லிஸ் என்றால்தான் நுழையுமா? செருக்கு, அறிவு செருக்கு. சோம்பல், அடிமை, அறியாமையால் தமிழை, ஓம்பல் குறைவால் உலக வழக்கொற்றெழுந்த பைந்தமிழ் சொற்கள் பல கோடி. இங்கதனால் நைந்த தமிழர் நலிவு பல கோடி. இன்று விழித்தோம், இனியேனும் செந்தமிழை நன்றாக பேணிடுவோம் நாம். சோம்பல், அடிமை, அறியாமை. ஒன்று சோம்பல், சோம்பலால் சொல்வது. இந்த சொற்களை எப்படி எல்லாரும் சொல்வது போல சொல்லிவிட்டு போய்விடுவோமே என்ற சோம்பேறித்தனம். இன்னொன்று அடிமைத்தனம். ஆங்கிலத்தில் பேசினால் பெருமை. கிராண்ட்மா, கிராண்ட்பா, கொஞ்சம் ஹாட் வாட்டர். ஏன் வேண்டி என்ன உனக்கு வாயில் வராதா? தாத்தா பாட்டிக்கிற சொல்ல இல்லையா? கிராண்ட்மா கிராண்ட்பா தான் வரணுமா? இது அடிமைத்தனம். இன்னொரு மொழியை உயர்வாய் நினைக்கிற அடிமைத்தனம். உலக மொழிகளில் 7000 மொழிகளில் 6ல் ஒன்றாய் இடம்பெற்றிருப்பது எந்த மொழி? தமிழ். அந்த பெருமை உணரவில்லை. அந்த பெருமை என்னாகும்? இந்த அரங்கத்தில் கூடியிருக்கிறோம். இங்கே காற்றோட்டம் வர வேண்டும் என்றால் என்ன செய்வோம்? அந்த ஜன்னலை திறந்து வையுங்கள் என்போம்.
ஜன்னலை திறந்து வைங்கள் என்றால் ஒரு மொழியில் அறிஞர் உடனே சொல்லுவான் ஜன்னல். இது எந்த மொழி சொல் என்று கண்டுபிடிப்பான். ஜன்னல் என்பது போர்த்துகீசிய சொல். போர்த்துகீசியர்கள் வருகின்ற வரை தமிழர்கள் நாகரிகமாக, ஆரோக்கியமாக, காற்றோட்டமான வாழ்க்கை வாழ்ந்ததில்லை. குகையிலே வாழ்ந்தவர்கள் இவர்கள். இல்லைங்க, நாங்களாம் நாகரிகமான வாழ்க்கை வாழ்ந்தோம். கிமு 6ஆம் நூற்றாண்டுக்கு முன்னாலே எழுத்தெல்லாம் வச்சுருந்த நாங்கள் நாகரிகம் இல்லாமலாம் இருப்போம். சொல், அதற்கான தமிழ் சொல்லை சொல் என்பார்கள். இந்த அரங்கத்தை கேட்கிறேன், யாரும் சொல்ல முடியுமா? யாரேனும் 1-2 பேர் இருப்பார்கள். ஜன்னலுக்கு இணையான தமிழ் சொல் என்றால் என்ன? 1 அல்ல 2 அல்ல 5 சொற்கள் வைத்திருந்தோம். சின்ன சின்ன ஓட்டையாக இருக்கும். பலகணி, காற்றை வாரி அடிக்கும். காற்று வாரி, கால் என்றாலே காற்று தான். அது வருகின்ற வழி அதர், காலதர். காலதர், பலகணி, காற்று வாரி, சூறாவளி. சுழற்காற்றுக்கு பேர் சூறாவளி. வழி என்றால் காற்று. வழிவாய், காற்று வருகின்ற வழி. ஒரே ஒரு ஜன்னல் உட்கார்ந்தது. இத்தனை சொற்களும் அழிந்து போயின. இங்கே 4 நாற்காலி போட்டிருந்து 4 பெருமக்கள் வந்து உட்கார்ந்திருந்தால், இன்னும் 2 பெருமக்கள் வந்தால் என்னாகும்? இருக்கிறவர்களே 2 பேர் எழுந்திருக்க வேண்டி வரும். என்னை விட பெரியவங்க வந்துட்டாங்க, கொஞ்சம் இடம் கொடுங்க, உட்காருங்க. அதே தான் சொற்களுக்கும் அதுதான். பிறமொழி சொல் வந்து உட்கார்ந்து விட்டால் நம்முடைய தமிழ் சொல் மறைந்து போகும். மறைந்தால் அழிந்து போகும். ஒரு சொல் அழிந்தால் ஒரு சொல் காட்டும் வரலாறு அழியும். சொற்களினுடைய எண்ணிக்கை கூடிக்கொண்டே போனால் அந்த மொழி அழியும். மொழி பேசும் இனம் அழியும். இனம் வாடும் நாடு அழியும். நாடற்ற அலைவோம். அவர்களுக்கு பெயர் என்ன? கல்ச்சுரல் ஆர்ஃபன், பண்பாட்டு அனாதைகள். எந்த மொழியும் என்னுடைய மொழிக்காரன் இவன் என்று ஏற்றுக்கொள்ளாது. 300 ஆண்டுகள் அமெரிக்காவிலே வாழ்கின்ற கருப்பர்களை இன்றைக்கு அமெரிக்கர் என்று ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆப்ரோ அமெரிக்கன், அதான் அவர்களுக்கு பெயர். ஆப்பிரிக்காவிலிருந்து வந்தவங்க. அதிபராக ஆனாலும் அவருக்கு பெயர் அதுதான். என்னதான் நீங்கள் ஆங்கிலத்தை கரைத்து குடித்தாலும் உங்களை ஆங்கிலேயன் என்று அவன் ஏற்றுக்கொள்ள மாட்டான். ஆப்ரோ அமெரிக்கனாகத்தான் சொல்லுகிறான். நம்முடைய மொழி அழிந்தால் நம்முடைய அடையாளம் போகும். இன்னொரு மொழி வந்தால் இன்னொரு மொழி தெரிந்தவனை சார்ந்து வாழும் இனமாக, அடிமை இனமாக மாறுவோம். தன்னுடைய மொழியிலே சிந்திக்க தெரியாதவர் தனக்குத்தானே அந்நியராகி விடுவார். எந்த மொழி சரிந்து போகிறதோ அந்த மொழி பேசும் இனம் சரிந்தே போகும். எந்த மொழி முடங்கி போகிறதோ அந்த மொழி பேசும் இனமும் முடங்கியே போகும். இன்றைக்கு உலகத்தில் மேங்கல் இல்லை, கேல்த் இல்லை, வேர்டு நோர்ஸ் இல்லை. அவர்களெல்லாம் இன்றைக்கு அழிந்து போன மொழிகள், டெட் லாங்குவேஜஸ். அந்த மொழி பேசும் இனம் எங்கே தெரியாது. ஏதோ ஒரு இனக்குழுவிலே கலந்து போய் அடையாளப்பட்டு திரிகின்றவர்களாய் மாறிப்போனார்கள் அவர்கள். அப்படித்தான் தமிழ்நாடும். தமிழிலே பிறமொழி சொற்களை அளவற்று கலந்து கொண்டே போனால் இதுவும் உருவற்று போகும். உருவற்று போகட்டும் செந்தமிழ் என்றே ஓயாது உழைக்கும் ஒரு கோட்டி. அவன் கருவற்று போப்படி செய்வோம் நமக்குள்ள கைகள் 8 கோடி ஈட்டி. அன்னைக்கு 8 கோடி ஈட்டி 4 கோடி மக்கள். இன்றைக்கு 10 கோடி பேர், 20 கோடி ஈட்டி நமக்குடைய கைகளில் இருக்கின்றன. காக்கும் உணர்வு வேண்டும். 2000 பேர் செல்லுகின்ற தொடர்வண்டிக்கு கூட ஓட்டுவதற்கு 2-3 பேர் போதும். அப்படித்தான் ஒரு இனத்தை காப்பதற்கு எண்ணிக்கை பெரிய அளவில் இருக்க வேண்டும் அல்ல என்பதல்ல. விழிப்புணர்வு உள்ளவர் குறைந்த அளவில் இருந்தாலும் போதும். விழிப்புணர்வு உள்ளவர் ஒரு 3 விழுக்காடாவது இருக்க வேண்டும். அவர்கள் 97 விழுக்காட்டு மக்களுக்கு வழிகாட்டுவார்கள். மொழித்துறை அப்படித்தான் அழியும் நிலையில் இருந்த பல மொழிகள் காப்பாற்றப்பட்டன. ஜார்ஜிய மொழி அழிகிற நிலையிலே இருந்த பொழுது, ரஷ்ய மொழியினுடைய ஆதிக்கம் கூடிக்கொண்டிருந்த பொழுது, எங்களுடைய ஜார்ஜிய மொழிக்கு இடம் எங்கே என்று கேட்டவள் ஒரு பெண். 2 நோபல் பரிசு வாங்கிய பெண் மேரி கியூரி. இன்றைக்கு ஜார்ஜிய மொழி காப்பாற்றப்பட்டு விட்டது. அதையும் மீறி திணித்தார்கள் ருசிய மொழியை. இன்றைக்கு அது 16 நாடுகளாக பிரிந்து போய்விட்டது. லத்தீன், அதில் அளவற்ற சொற்கள் கலந்தார்கள். இன்றைக்கு லத்தீன் அழிந்து போய்விட்டது. அதிலிருந்து பிரிந்து வந்த ஸ்பானிஷ் இருக்கிறது. ஒன்று கலந்தால் இன்னொன்று அழியும். தங்களுடைய மொழியை பிற மொழி தாக்கத்தில் இருந்து காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்ற விழிப்புணர்ச்சி இருப்பதனாலே தான் இன்று வரை ஆங்கிலத்தில் ஊர் பெயரை கூட மொழிபெயர்த்து கொள்வார்கள். நமக்கு பொன்மலை, அவர்களுக்கு கோல்டன் ராக். நமக்கு பரங்கிமலை, அவர்களுக்கு
உங்களைத்தான் கேட்கிறேன், நீங்களே சொல்லலாம். என்ன பெயர்? நம்முடைய பரங்கிமலை சிதம்பரத்துக்கு அருகிலே இருக்கிற பரங்கிமலை ஆங்கிலத்தில் உண்டா? என்ன பெயர்? பரங்கிப்பேட்டை. பரங்கிப்பேட்டை, பரங்கிமலை சென்னையில் பரங்கிப்பேட்டை. சிதம்பரத்துக்கு அருகிலே இருக்கிற கடலாய்வு நிறுவனம் இருக்கிற அந்த பரங்கிப்பேட்டைக்கு பெயர் ஐயா யாருங்க? அருமை அருமை, நன்றி ஐயா. போர்ட் நோவா. இன்றைக்கும் அதற்கு பெயர் போர்ட் நோவா தான். உலகத்தில் மிக தொன்மையான அணையை பெற்றிருப்பவர்கள் நாம். உலகத்தின் மிக தொன்மையான அணை இருப்பது தமிழ்நாட்டில் தமிழன் கட்டிய அணை. எந்த பொறியியற் கல்லூரியும் இல்லாத காலத்தில் கட்டப்பட்ட அணை. எந்த அணை? கல்லணை என்பது உண்டா? ஆங்கிலேயர்களில் உண்டா? என்ன பெயர்? கிராண்ட் அணைக்கட். ஆர்தர் நாட்டான் அவன்தான் பேர் கொடுத்தான். என்ன ஒரு கிராண்டாக கட்டியிருக்கிறான் தமிழன். அவன்தான் பேர் வைத்தான் கிராண்ட் அணைக்கட். இன்னைய வரைக்கும் ஆங்கிலத்தில் கல்லணை என்ற சொல்லை நீங்கள் எந்த இதழிலும் புத்தகத்திலும் பார்க்க முடியாது. கிராண்ட் அணைக்கட் என்பதைத்தான் பார்க்க முடியும். கடலில் சேது கால்வாய் போடுவதற்கு திட்டமிட்டோம். எட்டுகின்ற தூரத்தில் தான் இலங்கை மன்னார் துறைமுகம். இங்கிருந்து போனால் போகலாம். அந்த ஊர் கோடியக்கரை. அதுதான் தமிழ்நாட்டின் சோழ நாட்டின் தஞ்சை மாவட்டத்தின் கடைசி. அந்த கோடியில் உட்கார்ந்துருக்கார் பாருங்க, கடைசியில் உட்கார்ந்துருக்கார். கோடி துணி, கடைசி துணி. எண்ணிக்கை அல்ல கோடி என்பது. கோடி துணியாக போடுவாங்க, ஒரு துணி தான் போடுவாங்க. கடைசியாக போடுற கோடி துணி. கோடி என்றால் கடைசி. அந்த கரைக்கு பெயர் கோடியக்கரை. ஆனால் கோடியக்கரை என்ற ஒரு பெயரை ஆங்கில இதழ்களிலோ நூல்களிலோ நீங்கள் யாரும் பார்க்க இயலாது. என்ன பெயர்? ஐயா ஒன்று சொல்லிட்டார். கோடியக்கரைக்கு என்ன பெயர்? யாருக்கு சொன்னீங்க? பாயின் காளிமார். நன்றி நன்றி. பாயின் காளிமார். அடைப்பு குறிக்குள் கூட போட்டு காட்ட மாட்டார்கள். பாயின் காளிமார். அடைப்பு குறிக்குள் கூட கோடியக்கரை என்று போட்டு காட்ட மாட்டார்கள். அதை யாராவது ஆங்கில வெறி என்று சொன்னார்களா? ஆனால் தமிழிலே ஒன்றை சரியான சொற்களை சொல்ல வேண்டும் என்றால் அதற்கு பெயர் விதவிதமான சொற்கள். ஆனால் தமிழிலே சொல்லிவிடக்கூடாது என்பதற்காகத்தான் பல்வேறு வகையான முயற்சியை செய்தார்கள். தமிழில் சொல்லுங்கள், கலை சொல்லாக்கங்களை உருவாக்குங்கள் என்ற முயற்சி எடுத்த பொழுது அதிலே பல பேர் உள்ளே புகுந்து கொண்டார்கள். மொழிபெயர்த்த அரசை வெளியிட்டது ஃபிஷரி, மச்ச க்ஷேத்திரம். இப்போ தமிழா? ரயில்வே, தூபசகட மார்க்கம், சென்சஸ், ஸ்திரீ புருஷ பால்ய விருத்த ஜனசங்கியா. வேண்டாங்க, தமிழ் ஆங்கிலமே இருக்கட்டும் என்று சொல்லணும் என்பதற்காகவே செய்கின்ற வேலை இது. தூபசகட மார்க்கம் யாருக்காவது தெரியுமா? மற்ற க்ஷேத்திரம் யாருக்காவது தெரியுமா? ஸ்ரீ புருஷ பால்ய விருத்த ஜனசங்கியா என்றால் சென்சஸ் என்பதை யாராவது ஏற்றுக்கொள்வார்களா? அப்படியெல்லாம் நடந்த முயற்சி. தமிழ் என்ற பெயரிலே பிறமொழி சொற்களை புகுத்துகின்ற வேலையை செய்தார்கள். அதிலே இருந்து மீண்டும் அதற்கு ஒரு தேவநேய பாவாணர் வந்தார், ஈமு சுப்பிரமணிய பிள்ளை வந்தார், புரட்சி பாவேந்தர் பாரதிதாசன் வந்தார். அவர்களெல்லாம் எடுத்த முயற்சியினாலே தான் பின்னால் ஒவ்வொன்றாயும் ஃபிஷரி, மீன் காட்சியகம், ரயில்வே, இருப்பு பாதை, இது கூடவா தெரியாது? சென்சஸ், குடிக்கணக்கு, கலை சொற்களை உருவாக்குவதன் மூலம் தான் ஒரு மொழியை காப்பாற்ற முடியும். மொழி தூய்மை என்பது பழைய சொற்களை மீட்பது. இப்போ சொன்னேனே, பலகணி யுனெஸ்கோ வெளியிட்ட தமிழ் பதிப்பு. யுனெஸ்கோ இந்திய மொழிகளிலே வெளியிட்ட முதல் இதழ் தமிழில் வந்த யுனெஸ்கோ கூரியர். பிறகுதான் இந்தியிலெல்லாம் வந்தது. அந்த யுனெஸ்கோ கூரியருக்கு கீழே போட்டிருப்பார்கள் உலகை காட்டும் பலகணி. பின்னால் வந்தவர்கள் தான் சொன்னார்கள், இதெல்லாம் தமிழில் வேண்டாங்க, இந்தியா என்றாலே இந்தி மட்டும் போதும் என்று நிறுத்தியே விட்டார்கள். அதுபோல் சீனாவிலே தமிழ் ஒளிபரப்பு, இந்திய மொழிகளிலே முதல் ஒளிபரப்பு தொடங்கியது தமிழுக்குத்தான். இன்று வரை நடந்து கொண்டிருக்கிறது. அவர்களிடத்திலும் சொன்னார்கள், வேண்டாம் தமிழில் வேண்டாம், தமிழ் ஒரு இன்டர்நேஷ்னல் லாங்குவேஜ், தமிழ் பன்னாட்டு மொழி, 84 நாடுகளில் வாழ்கிறார்கள் தமிழர்கள், அவர்களுக்காக நாங்கள் ஒளிபரப்பாகி கொண்டிருக்கிறோம் சொன்னார்கள். 3 நாடுகளிலே ஆட்சி மொழி தமிழ், எந்த இந்திய மொழி இன்னொரு நாட்டிலே ஆட்சி மொழியாக இருக்கிறது சொல் கேட்டார்கள், பதில் இல்லை. அருகிலே இருக்கிற சிங்கப்பூரிலே ஆட்சி மொழி, மலேசியாவிலே நாடாளுமன்ற ஆட்சி மொழி, இப்படி இலங்கையிலே ஆட்சி மொழி, 3 மொழியிலே 1. அஞ்சல் தலையிலே பார்த்தால் கூட இலங்கை என்று தான் போட்டிருப்பார்கள், ஸ்ரீலங்கா என்று இருக்கார். இலங்கை, ஸ்ரீலங்கா, சிலோன் 3 மொழியிலே போட்டிருப்பார்கள்.
நாணயத்திலே போட்டிருப்பார்கள். அங்கே ஆட்சி மொழியாக இருக்கின்ற ஒரே இந்திய மொழி தமிழ்தான். அண்மையிலே நம்முடைய இந்திய தலைமை அமைச்சர் போன பொழுது கூட அவருக்கு சிங்கப்பூர் அதிபர் கொடுத்தது தமிழ் முரசு இதழ் தொகுப்பைத்தான் கொடுத்தார். இதுதான் நீண்ட காலமாய் வருகின்ற இந்தியர்களுக்கான இதழ். இந்தியர் என்றால் அங்கே தமிழர் தான். இப்படி 84 நாடுகளிலே வாழ்கின்ற தமிழர்களுக்காக நாங்கள் ஒளிபரப்புகிறோம் என்றார்கள். அதிலே 2 பெண்கள் சென்னைக்கு வந்தார்கள். 2 சீன ஒளிபரப்பைச் சேர்ந்த பெண்கள் வந்தார்கள். வந்தவர்கள் இங்கே செய்தியாளரை சந்தித்தார்கள். உங்களுக்கெல்லாம் நன்றியே தெரியாதா என்று வருத்தப்பட்டார்கள். எங்கே போனாலும் யாரும் நன்றியே சொல்வதில்லையே என்றார்கள். எல்லாரும் தேங்க்ஸ் தேங்க்ஸ். நன்றி காட்ட மாட்டீர்களா? நன்றி இல்லாதவர்களா தமிழர்கள்? சீன பெண்கள் கேட்டார்கள், என் பெயர் ஜாவோ ஜியாங். நான் ஒரு தமிழச்சியாய் பிறக்கவில்லை. உலகத்தின் மிக தொன்மையான மொழிகள் 6. 6லே 1 எங்கள் சீனம். சீனம் என்றால் இன்றைய சீனம் அல்ல, அது காண்டோனி சைனீஸ், அது கலப்பட சீனம். உண்மையிலே இருந்த சீனம் மார்டின், அது அழிந்து போய்விட்டது. அந்த அழிந்து போன மார்டினை இப்பொழுது நாங்கள் உயிர் கொடுத்து காப்பாற்றுகிறோம். அழிந்து போன சீனத்தை காப்பாற்றுகிறோம். சீனம் அழிந்து போய்விட்டது, மீட்டு கொண்டோம். 6 மொழிகளிலே இந்தியாவில் இருப்பது 2 மொழி. ஒன்று தமிழ், இன்னொன்று வடமொழி. வடமொழி அது மந்திர மொழி, சடங்கு மொழி. எந்த காலத்திலும் அது பேச்சு மொழியாக இருந்ததில்லை. பேச்சு மொழியாக இருப்பது ஒரே மொழி தான், தமிழ் மொழி மட்டும்தான். மற்ற மொழிகள் 4. 4லே சீனம் அழிந்து போனது. மார்டின் அழிந்து போன மார்டின் இப்பொழுது உயிர் பெற்று விட்டது. அழிந்து போய் உயிர் பெற்று விட்டது. இன்றைக்கு அந்த மார்டின் மொழிதான் சிங்கப்பூரில் ஆட்சி மொழி, மலேசியாவில் ஆட்சி மொழி, சீனத்தில் ஆட்சி மொழி. ஹாங்காங்கில் மட்டும் காண்டோனி சைனீஸ், அங்கே மட்டும் அந்த பழைய காண்டோனிஸ் கலப்பட சீனம் இருக்கிறது. இன்னொரு மொழி, ஒரு நாடை இப்பொழுது நீங்கள் எல்லாரும் கேட்டுக்கொண்டிருக்கிற அந்த செய்தி தான். 2 நாடுகளுக்கு இடையிலே நடக்கின்ற போர். அதிலே ஒரு நாட்டுக்கு 4 எழுத்து பெயர். அந்த நாட்டுக்குரியவர்கள், அவர்களுக்கு என்று ஒரு மொழி கிடையாது. அவர்கள் மொழி அழிந்து போனது. அவர்களோ உலகம் முழுவதும் பரவி வாழ்ந்தார்கள். பரவி வாழ்ந்த அந்த இடத்தைச் சேர்ந்தவர்கள் சம்பாதித்த பணத்தை எல்லாம் ஒரு குறிப்பிட்ட இடத்திற்கு அனுப்பி கொண்டே இருந்தார்கள். அனுப்பி கொண்டு அந்த வந்த பணத்தை கொண்டு ஒரு நாட்டிலே இருந்த இடத்தையெல்லாம் வாங்கி கொண்டே இருந்தார்கள். அப்படி வாங்கியதனாலே எடுத்துக்கொண்ட பகுதிக்கு ஒரு பெயரை வைத்தார்கள், இஸ்ரேல். 1948 உருவாக்கப்பட்டது இஸ்ரேல். உருவாக்கிய இனம் யூதர்கள். உண்மையில் யூதர்கள் என்பது அவர்களுக்கே தெரியாது. யாரை சொல்கிறீங்க நீங்கள் என்பார்கள். உங்களை தாங்க சொல்கிறேன், நாங்கள் இல்லையே. அதுதான் தமிழனுடைய மரபு. எங்கே எல்லாம் ஜா வருகிறதோ அங்கேயெல்லாம் நாம் போட்டுக்கொள்வது யா. ஜீசஸ் என்ன சொன்னோம்? ஏசு. ஜீசஸ். அதை ஏனா போட்டோம் இல்லை, இப்போ தான் ஏ போடுறோம். ஈனா போட்டு ஏ, யகரம் ஈ போட்டு ஏசு என்றோம். ஜூஸ், ஜேயுடபிள்யூஎஸ் தான் ஜூஸ். ஜூஸ் என்பதை யூதர் என்றோம். இதுதான் நம்முடைய மரபு. ஒவ்வொன்றுக்குமே தேவராஜன், தேவராயர், கிருஷ்ண தேவராயர், ராய ஜானா கிடையாது, யானா தான். இன்றைக்கி அந்த மரபு இருப்பது எங்கே? ஈழத்தில். அங்கே ஜூன் கிடையாது, யோன். கருப்பு யூன் என்று தான் போடுவார்கள், கருப்பு யூலை என்று தான் போடுவார்கள். இன்றைக்கும் ஜூலை இல்லை, யூலை. எங்கே ஜா வருகிறதோ அங்கே யா போடுகிற மரபை அன்றைக்கு வைத்திருந்தோம். அதனாலே தான் ஜான் யோவான் ஆனார், ஜீசஸ் இயேசுவானார், ஜூஸ் யூதர்களானார். அந்த யூதர்களுக்கு என்று ஒரு மொழி உண்டு, அதுதான் ஹீப்ரு, எபிரேயம் என்று நாம் சொல்வோம். அந்த மொழி அழிந்து போய்விட்டது, டெட் லாங்குவேஜ் தான். தங்களுக்கென்று ஒரு நாட்டை உருவாக்கி விட்டார்கள், இஸ்ரேல். இஸ்ரேல் நாட்டை உருவாக்கிய பிறகு எங்களுக்கென்று ஒரு மொழி இருக்கிறது. எங்கே? இஸ்ரேல், ஹீப்ரு. எங்கே உயிர் கொடுப்பது? கல்வி மொழியில். வழிபாட்டிலும் கல்வியிலும் வீட்டு சடங்கிலும் எந்த மொழி இல்லையோ அந்த மொழி அழியும். நீங்கள் தமிழ்நாட்டை ஒப்பிட்டுக் கொள்ளுங்கள். அவர்கள் உடனே கல்வியில் புகுத்தினார்கள், ஆட்சி அதிகாரத்தில் புகுத்தினார்கள். ஒவ்வொரு துறையிலும் ஹீப்ரு மொழி இருப்பது போல் பார்த்து கொண்டார்கள். அவர்களுக்கு தெரியாது, ஹீப்ரு தெரியாது. குழந்தைகள் பள்ளிக்கு செல்வார்கள். பள்ளிக்கு சென்று வந்த குழந்தைகள் பெற்றோருக்கு சொல்லிக் கொடுப்பார்கள் ஹீப்ரு மொழியை. நமக்கெல்லாம் தாய் சொல்லி கொடுத்ததனால் அதற்கு பெயர் தாய்மொழி. ஆனால் இஸ்ரேலிலே உள்ளவர்களுக்கு அது குழந்தை மொழி. குழந்தைகள் தான் சொல்லிக் கொடுத்தார்கள்.
குழந்தைகள் சொல்லிக் கொடுத்த ஹீப்ரு மொழி, எபிரேய மொழி காப்பாற்றப்பட்டு விட்டது. இறந்து போன மேன்டின் காப்பாற்றப்பட்டு விட்டது. இறந்து போன ஹீப்ரு காப்பாற்றப்பட்டு விட்டது. ஆனால் லத்தீன் 3 மொழிகளாக பிரிந்து விட்டது, காப்பாற்ற முடியாது. கிரேக்கம் உயிர் கொடுப்பதற்கு முயல்கிறார்கள், கடினம். ஆனால் இத்தனை ஆண்டுகளாக இரவாமல் இருக்கின்ற பெருமைக்குரிய தமிழ் இருக்கும். நம்புவோம், அழியாமல் பாதுகாக்க இத்தனை பேர் இருக்கிறோம், நம்புவோம். 12 பேர் நம்பிய ஒரு மதம் தான் இன்றைக்கு உலகத்தின் மிகப்பெரிய மதம். இயேசுநாதர் 12 பேர், 13 பேர் நம்பிய மதம். 13 பேருக்கும் பேர் அப்போஸ்தலர்கள். அதிலே கூட ஒருத்தர் காட்டி கொடுத்தார், அவர் பெயர் ஜூட்டாஸ். உலகத்துக்கு ஜூட்டாஸ், நமக்கு யூதாஸ். அங்கேயும் ஜா வரவில்லை, யாதான் போட்டோம், யூதாஸ் என்று தான் போட்டோம். அவன் தான் 50 வெள்ளிக்கு காட்டி கொடுத்தான். மிச்சம் இருந்த 12 பேர் நம்பிய மதம் இன்றைக்கு உலகத்தின் மிகப்பெரிய மதம், கிறிஸ்தவ மதம். 12 பேர் நம்பிய மதம் உலகத்தின் மிகப்பெரிய மதமாக முடியும் என்றால் எத்தனை பேர் இருக்கிறோம் நாம்? நம்மால் 12 பேரால் ஒரு உலகத்தை மாற்ற முடியும் என்றால் எத்தனை உலகத்தை மாற்ற முடியும்? நாமே எண்ணி பார்க்கலாம். நம்பிக்கை கொள்வோம், நம்மால் முடியும். தெளிவு வேண்டும், முயற்சி வேண்டும், வெட்கப்படக்கூடாது, கூச்சப்படக்கூடாது, அடுத்தவர்கள் பகடி செய்வார்களோ என்று எண்ணி பார்க்கக்கூடாது. முடிந்தவரை நாம் தமிழில் பேச வேண்டும். அதைத்தான் அந்த 2 பெண்களும் சொன்னார்கள். என் பெயர் ஜாவோ ஜியாங், எங்கள் மொழி அழிந்தது, உயிர் கொடுத்து விட்டோம். இப்பொழுது நான் வச்சிருக்கிற பெயர் கலை மகள். அம்மா உன் பேரை சொல்லு. உடனே அந்த அம்மா, அந்த பொண்ணு எழுந்திரிச்சது. இந்த சென்னையில் தான், சென்னையிலும் புதுவையிலும் தான் கூட்டம். சென்னையிலே செய்தியாளர் கூட்டம். என் பெயர் ஜூஜு வான் ஹூவா. இன்னொரு முறை சொல்லுமா, ஜூஜு வான் ஹூவா. நான் என் பெயரை கலை அரசி என்று மாட்டிக்கொண்டேன். ஜாவோ ஜியாங் கலைமகளாகிறார், ஜூஜு வான் ஹூவா கலையரசி ஆகிறார். நம்ம ஊரில் சங்கரன் சங்கர் ஆகிறார், கார்த்திகேயர் கார்த்திக் ஆகிறார், காந்தன் காந்த் ஆகிறார். அங்கே மொழி வளர்கிறது, இங்கே விகுதியவே எடுக்கிறார்கள். விகுதியை எடுப்பது ஒரு மொழியினுடைய அழிவின் அடையாளம். மைதானம் இந்தியிலே மைதான், மங்களம் இந்தியிலே மங்கள், தீபம் இந்தியிலே தீப், குங்குமம் கும் கும் கொடுங்க நல்லா. விகுதி எடுப்பது ஒரு மொழியினுடைய அழிவின் தொடக்கம். விகுதியை போடணும். கணேசர்கள் வர வேண்டும், கார்த்திகேயன்கள் வர வேண்டும். இனி முருகனை கூட முறுக்கு என்பார்கள். வந்துவிடும், வந்து விட்டது. இது உலகநாதனாக இருந்தார். உலகநாதனுக்கு இப்பொழுது பெயர் லோகநாதன். லோகநாதனை கூட காண இப்பொழுது லோக்நாத் வந்துட்டாரே. உலகநாதன் இப்போ லோக்நாத் ஆயிட்டாரே. இந்த விகுதிகளை எடுப்பது தான். விகுதிகளை எடுக்காமல் இந்த மொழியினுடைய வரம்பு விகுதியில் இருக்கிறது. முன்னால் இருப்பது ப்ரிஃபிக்ஸ் பகுதி, அதை மாற்ற முடியாது. பின்னால் இருப்பது சஃபிக்ஸ் விகுதி. விகுதியை மாற்ற இடம் தரக்கூடாது. ஒரு மொழியை காப்பாற்றுகின்ற பேர் பெற்றவர்கள் நாம். அந்த பெண் தான் சொல்கிறார், அவர்தான் ஜூஜு வான் ஹூவா, அவர்தான் கலையரசி ஆகிறார். நாங்கள் எல்லாம் தமிழச்சியாய் பறக்கவில்லை என்று வருத்தப்பட்டு தமிழ் பெயர் தாங்கி இருக்கிறோம். நீங்கள் எல்லாம் தமிழ் பெயரை கூட மாற்றிக்கொண்டிருக்கிறீர்களே, யாருக்குமே நன்றி என்பது கூட வாயில் வரவில்லை என்று கவலையோடு தெரிவித்தார்கள். சீன பெண்கள் நமக்காக கவலைப்படுகிறார்கள். நமது பெண்கள், நம்ம வீட்டு பெண்கள் கவலைப்பட வேண்டும். அப்படி கவலைப்பட்டவர் நம்முடைய முதன்மை நூலகர் அவர்கள். அதனாலே தான் இப்படி ஒரு தலைப்பை எனக்கு வழங்கியிருக்கிறார். நாம் எல்லாம் சேர்ந்து சிந்திப்போம். ஒரு கழிவறைக்கு இடையிலே இருந்து கூட பல பேர் செல்வோம், கழிவறைக்கு செல்வோம். கழிவறைக்கு செல்லுகின்ற சில பேர் கூட புது செருப்பாக வாங்கியிருந்தால் வெளியிலேயே போட்டு விட்டு செல்வார். ஏன் உள்ளே போனால் அசிக்கங்க, ஒட்டிக்கங்க, விலை போட்டு வாங்கினது, அதனால் கால் கூட அசிக்க வாங்கலாம், செருப்பு அசிக்க பார்க்கக்கூடாது அப்படின்னு உள்ளே போகிற பொழுது கூட வெளியிலே போட்டுட்டு வருவார். வெளியிலே போட்டு வந்த செருப்பு யாரோ ஒருத்தர் காலால் ஒரு எத்தி விட்டுருப்பார். வேணும்னு செஞ்சுருக்கலாம், விளையாட்டாகவும் செஞ்சுருக்கலாம், எதிர்பாராமலும் நடந்திருக்கலாம். போட்ட இடத்துல செருப்பு இல்லை என்றால் வருகின்ற கோபத்தை பார்க்க வேண்டுமே. ஏனோட செருப்பு இந்த இடத்துல போட்டிருந்தேன், போட்ட இடத்துல காணலை, என்னென்ன 10 என்றதுக்குள்ளே இந்த இடத்துக்கு வரணும், வரலைன்னா நடக்கிறதே வேற. சொல்லுகிறாரே, செருப்பு இருந்த இடத்தில் இருக்கவில்லை என்பதற்காக இத்தனை கோபப்படுகிறீர்களே. உங்களுடைய மொழி இருக்க வேண்டிய இடத்தில் இல்லையே, உங்களுடைய நாவிலே இருக்க வேண்டும் இல்லையே, உங்களுடைய கல்வியிலே இருக்க வேண்டும் இல்லையே, உங்களுடைய வழிபாட்டில் இருக்க வேண்டும் இல்லையே, உங்களுடைய வீட்டு சடங்கில் இருக்க வேண்டும் இல்லையே, வருத்தப்பட்டீர்களா? காற்செருப்பை பிறனொடுவன் கழிவிடத்தில் தள்ளிடினும் பொறாத உள்ளம், மேற்பட்ட எவற்றினுக்கும் மேற்பட்ட செந்தமிழை மிதித்தல் கண்டும் போற்றுதற்கு உரியதொரு பொதுவினின்று நீக்கி வைத்தால் பொறுத்தல் உண்டா? உண்டு. தமிழ்நாட்டில் பாவேந்தர் கேட்டார்,
ஒரே நாள் மதுரை நகர வீதிகளிலே சுற்றி பார்த்தார். ஜவுளிக்கடையை காணும், துணியகத்தை காணும், ஜவுளி ஸ்டோர், உணவகத்தை காணும், ஹோட்டல். காற்றை பார்த்தேன், தென்றல் குளிர்ச்சியாக இருந்தது. தோப்பை பார்த்தேன், மரம் நிழலோடு இருந்தது. தமிழ்நாட்டை பார்த்தேன், தமிழோடு இல்லை. மணக்கவரும் தென்றலிலே குளிராய் இல்லை, தோப்பில் நிழலாய் இல்லை. தனிப்பரிதாம் துன்பம் இது தமிழ்நாட்டின் தமிழ் தெருவில் தமிழ்தான் இல்லை. ஒரே இரவில் எழுதினார் பாவேந்தர் பாரதிதாசன். அதுதான் தமிழ் இயக்கம். அதையாவது குழந்தைகளுக்கு படிக்க வாங்கி கொடுங்கள். அதிலே தான் சொல்வார், காற்செருப்பை பிறனுடுவன் கழிவிடத்தில் தள்ளிடினும் பொறாத உள்ளம் செருப்புக்கு கொடுக்கின்ற மதிப்பை கூட உங்களுடைய செந்தமிழுக்கு கொடுக்கக்கூடாதா என்று வருத்தப்பட்டார். ஒரு தேன் இருந்தால் கூட அது கலப்படம் இல்லாமல் இருந்தால் சுவைக்கும். தனிப்பால் சுத்தமாக தூய்மையாக இருக்க வேண்டும், தண்ணீர் கலக்காமல் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். தனிப்பால் கசக்குமோ புளிக்கும் உங்கள் தனித்தேன், தனித்தமிழ் அதுபோல் தருவது இனிமையே. தனித்தமிழ் புலிப்பேணல் நாவினது தவறே. ஒன்றால் அவன்னா ஒரு மொழிக்கு அடிமை, அன்றால் அவனுடைய மனமயக்காகும். அதுவும் இல்லெனின் அறிவு செருக்கால் புதுவது நயக்கும் புண்மையால் மொழிவான் பாவலர் பெருஞ்சித்திரனார். அந்த சோம்பல்தனம் இல்லாமலும் அடிமைத்தனம் இல்லாமலும் அறியாமைத்தனம் இல்லாமலும் இருக்கின்ற உலக மக்கள் எல்லாம் தங்களுடைய மொழியை அயன்மொழி பிடிப்பிலே இருந்து மீட்டு காத்து கொண்டிருக்கிறார்கள். அதற்காக அவர் வைத்திருப்பது தான் இந்தியிலே இருக்கிறது தூய இந்தி இயக்கம். குஜராத்தில் இயக்கத்தை உருவாக்கியவரே காந்தியடிகள் தான். எல்லா மொழிகளிலுமே தங்களுடைய மொழியை தூய்மையாக பாதுகாத்துக் கொள்கிறார்கள். தூய்மை இருக்கும் இடத்தில் நலம் இருக்கும். நம்முடைய மொழியும் நலமாக இருக்க வேண்டும் என்றால் மொழி தூய்மை முயற்சி, உலகளாவிய பார்வை வெளிச்சத்தில் நாமும் தெளிவு பெறுவோம். நன்றி. நம்முடைய எழுத்துக்கள் 246 என்பதெல்லாம் நாம் சொல்லிக்கொள்வது 30 எழுத்துக்கள் தான். அதுக்கு பேரே முதல் எழுத்துக்கள் என்று பெயர். உயிரெழுத்து 12, மெய் எழுத்து 18. இந்த 30 எழுத்துக்கள் தான் முதன்மையான எழுத்துக்கள். ஆங்கிலத்தில் முதல் எழுத்துக்கள் மட்டும்தான் உண்டு. ஆங்கிலத்தில் இருப்பது ஏ முதல் செட்டு வரை இருக்கின்ற மொழிகள். அதில் உயிரெழுத்துக்கள் நாம் சொல்வது உயிரெழுத்து, அவர்கள் சொல்வது வவல்ஸ். வவல்ஸ் என்றால் உயிரெழுத்து. ஆங்கிலத்தில் உயிரெழுத்து 5 தான். ஏஇ ஐஓயு. நமக்கு அ இ உ ஏ ஓ. இந்த 5ம் குறில். இந்த 5 குறிலுக்கு நடுவில் வைத்திருக்கிறோம் ஆ ஏ என்று வைத்திருக்கிறோம். அதுவாக 2 நடுவில் வைத்திருக்கிறோம் ஐ ஔ. அதனால் குறில் 5, நெடில் 7, 12 எழுத்து தெளிவோடு நாம் எழுதுகிறோம். RAMA. எப்படி எழுத முடியும்? ராமா அதாங்க, ராமா அப்படிதாங்க. அங்கே குறில் நெடில் வேறுபாடு இல்லை. நம்முடைய சங்க இலக்கிய வகுப்பை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதிலே ஒரு சங்க இலக்கியம் தான் நெடுநல் வாடை. எழுதி வைத்தோம் ஆங்கிலத்தில். நெடுநல் வாடை படித்தார்கள். நெடுநாள் வடை படிக்கலாம். குறில் நெடில் வேறுபாடு ஆங்கிலத்தில் இல்லை. மற்றவையெல்லாம் மெய் எழுத்துக்கள் 21 எழுத்து. அது கன்சோனன்ட்ஸ் என்கிறோம். அதுபோல் அவங்களை இப்போ நாம் ஒரு சா என்று எழுதுவோம், ஒரே இடத்துல எழுதுவோம். ஆங்கிலத்தில் இச் ஆ. உயிர் மையம் பிரிச்சு எஸ் ஏ, அவ்வளவுதான். அதே போல் எழுதினால் 30 எழுத்து போதும். ஆங்கிலத்தை போல் எழுதினால் 30 எழுத்து போதும். எழுத்துக்களை சுருக்குவதற்காக நாம் கண்டுபிடித்திருப்பது சார்பெழுத்துக்கள். அதுக்கு பேரே சார்பெழுத்துக்கள். அது இல்லாமலும் நம்மால் எழுத முடியும். அதனால் 30 எழுத்து தான் தமிழ் எழுத்து. இந்த எழுத்தினுடைய ஒவ்வொரு எழுத்துக்குள்ளேயே நம்முடைய வரலாறும் இருக்கிறது. பூ என்று சொல்லி பாருங்கள், உதடே பூ மாறி குவியும். நம்முடைய மொழியினுடைய பிறப்பு என்பதை அதை நீங்கள் அது ஒரு தனி கூட்டம் தான் நீங்கள் போடணும். இந்த மொழியினுடைய வரலாறு எப்படி இந்த மொழி பிறந்தது என்பதை சொன்னவர் தான் மொழி பேரறிஞர் தேவநேய பாவாணர். முதற்றாய் மொழி நூலகத்தில் இருக்கும். முதற்றாய் மொழி எடுத்து படித்து பாருங்கள். ஒரு மொழி என்பது தோன்றுவதற்கு மனிதனுடைய உணர்ச்சி தான் காரணம். மனிதனுக்கு இயல்பான உணர்ச்சிகள் 3. 1 வியப்பு வரும். ஏன் இப்படி ஆண்னு பார்த்துக்கிட்டு இருக்கிற? வியப்பு. ஏன் இப்படி ஈன்னு இழைச்சிக்கிட்டு இருக்கிற? மகிழ்ச்சி. ஓ குளிர், அச்சம். இந்த 3 ஒலிகள் தான் ஆ இ உ. இந்த 3லிருந்து பிறந்தது தான் தமிழ் மொழி. அதனுடைய குறில் தான் அ இ உ. இந்த 3 சுட்டெழுத்துக்களிலிருந்து பிறந்தது தான் தமிழ் மொழி என்பதைத்தான் முதல் தாய்மொழி அல்லது தமிழாக்க விளக்கம் எழுதியவர் பாவாணர். பாவாணர் நூல்களையெல்லாம் முழு தொகுப்பாக வெளியிட்டிருக்கிற பதிப்பகம் தமிழ் மண் பதிப்பகம். போனவங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். அவர் தான் மொழி ஆய்வை என்பதை மொழி அகழ்வாய்வு என்று மாற்றியவர். நம்முடைய சொற்களுக்குள்ளேயே மாந்த இன வரலாற்றை, மனித இன வரலாற்றை உங்களால் எடுக்க முடியும்.
மாந்த இன வரலாற்று 5 காலகட்டம். ஒன்று கற்காலம். கற்கால சொற்கள் தமிழில் உண்டு. ஒரு சொல் மறைந்தால் அந்த காலகட்டமே போய்விடும். அடுத்தது வேட்டை வாழ்வு. அடுத்தது உலோகம். உலோகம் என்பது வட சொல். மாழை வாழ்வு. அடுத்தது வேளாண் வாழ்வு. கடைசி நாகரிக வாழ்வு. இந்த 5 கட்டத்தில் கடந்தது தான் மாந்த இன மனித இன வாழ்க்கை. இந்த 5 கட்டத்தையும் காட்டுகின்ற சொற்கள் உலகத்தில் எந்த மொழியில் இருக்கின்றன? தமிழில். ஒரு சொல் அழிந்தால் ஒரு காலகட்டத்தை காட்டுகின்ற அந்த வரலாற்றையே நாம் இழந்து விடுவோம் என்று காட்டியவர் பாவாணர். மொழி அகழ்வாய்வு, மொழி ஆய்வை மொழி அகழ்வாய்வு என்று விரிவுபடுத்தி காட்டியவர் பாவாணர். பாவாணர் எங்களுடைய கல்லூரிக்கு அழைத்தோம். நான் படித்ததெல்லாம் இங்கே சொன்னார்களே, அப்படித்தான் திருவையாறு அரசர் கல்லூரிக்கு அழைத்தோம். நான் கல்லூரிக்கு அழைக்கப்பட்டால் எனக்கு எவ்வளவு கொடுப்பீர்கள்? 50 ரூபா கொடுப்பீர்களா என்று கேட்டார். இல்லை ஐயா, 75 ரூபாய் கொடுப்போம், விரும்பினால் 100 ரூபா கூட கொடுப்போம் என்றோம். அவர் வீட்டுக்கு சென்றோம். வீட்டுக்கு சென்றால் மரத்திலே அரிசி போட்டு அவர் பொறுக்கி கொண்டிருந்தார். புலமையும் வறுமையும் பிரிக்க முடியாது என்று சொல்லுகின்ற வாழ்க்கைக்கெல்லாம் எடுத்துக்காட்டாக இருந்தவர்கள் ஏராளமான தமிழறிஞர்கள். இன்றைக்கு தமிழாசிரியர்களுக்கு கொடுக்கப்படுகின்ற ஊதியம் அவருடைய வாழ்க்கை நிலை வேறு, அவருடைய கண்ணோட்டமும் வேறு. இல்லாதவர்கள் தான் அப்படியெல்லாம் உழைத்தார்கள். மரத்திலே என் மனைவி இறந்து போன பிறகு நானும் இறந்து விடுவேன் என்று சொன்னவர் அவர். என் மக்களுக்காக உயிரோடு வாழ்கிறேன் என்று சொன்னவர் அவர். மனைவி இல்லை என்பதற்காக மரத்திலே அரிசி போட்டு கல் பொறுக்கி கொண்டிருந்தார் தேவநேய பாவாணர். 27 மொழி தெரிந்த தேவநேய பாவாணர். ஆங்கிலத்தில் அவர் பேசினால் யாராலும் குறிப்பெடுக்க முடியாது. ஜான் எஃப் கென்னடி பேசினால் யாராலும் நோட்ஸ் குறிப்பெடுக்க முடியாது. அவ்வளவு ஃப்ளூயண்ட், அவ்வளவு சரளமாக பேசுவாராம். அப்படி பேசக்கூடிய ஆற்றல் பெற்றவர் தேவநேய பாவாணர். நான் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தின் ஆங்கில பேராசிரியராக விரும்பினேன். ஆனால் தமிழ் தாய் என்னை தமிழுக்கு ஆட்கொண்டு விட்டாள் என்று சொல்வார். 7 வயதிலேயே லத்தீன் மொழி படித்தவர் அவர். ஆங்கிலத்தில் அவ்வளவு நுட்பமான ஆற்றல் படைத்தவர் அவர். அவர் எழுதியதுதான் செந்தமிழ் சொற்பரப்பியல் பேரகர முதலி, எட்டிமாலஜிக்கல் டிக்ஷனரி. மற்ற டிக்ஷனரிகள் அகராதிகள் வேறு. ஒவ்வொரு சொல்லும் எப்படி பிறந்தன அதெல்லாம் ஒவ்வொரு கூட்டமாக பேசிக்கொண்டிருக்க வேண்டிய செய்திகள். மொழி வாழ்வை மனித இன வரலாற்றோடு சேர்ந்து சொல்லுகின்ற செய்திகள் அவையெல்லாம். அதிலே தான் அவர், ஐயா உங்களுக்கு என்ன வேண்டும்? அந்த விளக்கு எரிந்து 1 மாதமாகிறது, 1 ரூபா விளக்கு, அந்த மின்குமடை கொஞ்சம் மாற்றி செல்லுங்கள். விளக்கு வாங்கி கொடுத்தோம். உங்களுக்கு வேறு என்ன வேண்டும்? வடை கிடைக்குமா? அவருக்கு வடை சாப்பிடுவதில் விருப்பம். எதுவுமே கிடைக்கல. ஆனால் எதுவும் இல்லாத நிலைமையில் இருந்து இந்த மொழிக்காக பாடுபட்டவர் அந்த மாபெரும் தமிழறிஞர் தேவநேய பாவாணர். உங்களுக்கு தெரியும், அந்த பாவாணர் பெயர் தாங்கியது தான் அண்ணா சாலையிலே உள்ள நூலகம் என்பது தெரியும். இறந்து போன பிறகு நூலகத்திற்கு பெயர் வைத்தோம். இருக்கின்ற காலத்தில் கல்பொறுக்க வைத்தோம். அறிஞர்களுடைய வாழ்க்கைக்கு பின்னால் இருக்கின்ற பல செய்திகளைத்தான் இங்கே செந்தமிழ் அரங்கம், செந்தமிழ் சிற்பிகள் அரங்கம், எவ்வளவு பெரிய திட்டங்கள் எல்லாம் அவங்க சொல்ல எனக்கு வியப்பு. ஒவ்வொரு நூலகத்திலும் இப்படி வர வேண்டும் என்ற விருப்பம் வந்தது. உங்களை எல்லாம் பார்த்ததில் பேசியதில் மகிழ்ச்சி. நேரம் முடிந்திருக்கும் என்று நினைக்கிறேன். யாராவது வேற வினா இருந்தால் கேட்கலாம். புலவர் அவர்களே, மிக சீரிய சிந்தனைகளை விழிப்புணர்வு ஊட்டுகிற வகையில் எங்களுக்கு தந்ததற்கு நன்றி. நானும் ஒரு மேனாள் தமிழ் பேராசிரியன், பணி நிறைவு பெற்ற தமிழ் பேராசிரியன். நீங்கள் ஆனால் இந்த மொழி தூய்மை பற்றி சொல்லும்போது உங்களுடைய கவனம் முழுக்க பேச்சு தமிழில் நாம் செய்கிற இந்த கலப்புகளையும் கொடுமைகளையும் சொன்னீர்கள். எழுத்து தமிழ், கட்டுரையாளர்கள், எழுத்தாளர்கள், இன்றைக்கு வருகிற பல இளம் தமிழாசிரியர்கள் கூட பிழையற்ற தமிழ் எழுத தெரியவில்லை. ஆக இது ஒன்று. எழுத்தில் தூய்மை வேண்டும். இப்போ பாரதியாரே கவிதையில் தூய தமிழ் எழுதுகிறார், உரைநடையில் மணிப்பிரவாளம் எழுதுகிறாரு. அதை எப்படி நாம் எழுத்து தமிழிலும் தூய்மை காக்க நம்முடைய முயற்சிகளை எப்படி சொல்லலாம்? இன்னொரு கேள்வி, தனித்தமிழ் மறைமலை அடிகள் இயக்கம் கண்டார். ஆனால் தனித்தமிழ் என்பது சாதாரண ஒரு பாமர தமிழனுக்கு எட்டாக்கணியாக அதை நாம் மாற்றி விடுகிறோம். தனித்தமிழ் என்பதை நல்ல தமிழ், எளிய தமிழ், எல்லாருக்கும் இயல்பான தமிழ், அதே நேரத்தில் பிறமொழி சொற்கள் கலப்பில்லாத ஒரு நல்ல தமிழை உருவாக்குவதற்கு நாம் என்ன முயற்சிகள் எடுக்கலாம் என்பது பற்றி உங்களுடைய சிந்தனைகளை கொடுத்தாலும். ஐயா அவர்கள் கேட்டார்கள் 2. நான் சொன்ன செய்தி அதுதான். அதுக்கு பேர் தான் கலைச்சொல்லாக்கம் என்று பெயர். இந்த கலைச்சொல்லாக்கம் பற்றி கவலைப்பட்டவர் பாரதியார். பாரதியார் கவலைப்பட்டு எழுதுவார். மேம்பர் என்பதற்கு என்ன தமிழ்? அங்கவி, சபிகன், உறுப்பாளி எதுவும் பொருத்தமாகப்படவில்லையே. உறுப்பினர் என்ற ஒரு சொல் கிடைக்கவில்லை அவருக்கு. அங்கத்தினர் கூட அவர் கிடைக்கல. அப்படி எழுதுவார். அந்த பாரதியார் கண்டுபிடித்து கொடுத்த சொற்கள் தான் புரட்சி. அவர் கொடுத்த சொல்லுதான் பொது உடைமை.
புரட்சி, பொதுவுடைமை 2 சொல்லையும் நமக்கு வழங்கியவர் பாரதியார். இன்டர்வியூ அதுக்கான தமிழ் சொல் நேர்காணல். நேர்காணல் என்ற சொல்லை வழங்கியவர் வள்ளலார் ராமலிங்க அடிகள். ராமலிங்க ஒவ்வொரு சொல்லுக்கு பின்னாலும் வரலாறு உண்டு. பர்சனாலிட்டி, ஆளுமை. ஆளுமை என்பதை உருவாக்கி கொடுத்தவர் பன்மொழி புலவர் தேப்பு மீனாட்சி சுந்தரனார். ஒவ்வொரு சொல்லுக்கு பின்னாலும் ஒரு அறிஞருடைய அந்த செய்திக்கெல்லாம் போகலை. அது எனக்கு கொடுக்கப்பட்ட நேரம் 1 மணி நேரம்தான். அதற்குள்ளே இந்த உரைநடை என்பதிலேயும் இப்பொழுது அண்மையிலே ஒரு நோய் பிடித்து ஆட்டுகிறது எல்லாரையும். பயணம் செய்தான், பயணித்தான். ஒரு எழுத்தாளர் எழுதிவிட்டார், டயல் செய்தான், டயலினான் என்று அவர் எழுத போக இப்பொழுது யாரை பார்த்தாலும் பெரும்பேராசிரியர்களை எழுதுகிறார்கள், பயணித்தான் என்கிறார்கள். அப்படி ஒரு சொல்லே கிடையாது. முயற்சித்தான் என்பது எவ்வளவு பிழையோ அதே பிழைதான் பயணித்தல் என்பதும். முயற்சி, முயன்றான், அவ்வளவுதான் வரும். அதுபோல தான் யாருமே பயிற்சித்தான் என்று எழுதுவதில்லை. பயின்றான் என்பது தான், பயணம் செய்தான் என்பது தான் சரி. பயணித்தல் என்பதெல்லாம் வராது. இவர்களுக்கெல்லாம் ஒரு சட்டம் போட வேண்டும். 140 ஃப்ராங்க் அபராதம் பொறுப்பு கட்டணம் என்று பிரான்சிலே போட்டது போல போட்டால் தான் இவர்கள் திருந்துவார்கள். இல்லை என்றால் அவர்கள் அறிவு செருக்கு. அதை திருத்துவது என்பது கடினம். நிஷ்காமிய கர்வமாக இந்த அச்சு வாகனத்தில் நான் ஆரோகுடித்திருக்கிறேன் என்று எழுதியவருக்குத்தான் ஞானபீட விருது கிடைத்தது. நிஷ்காமிய கர்மம் என்று யாருமே இப்பொழுது எழுதுவதில்லை, பேசுவதில்லை. யாருக்கும் புரியவே புரியாது. விருப்பம், என்னுடைய விருப்பம் இல்லாமலே நான் எழுதி கொண்டிருக்கிறேன் என்பதை சொல்கிறார். நிஷ்காமிய கர்மம், அது அறிவு செருக்கு. இப்படியெல்லாம் இருக்கின்ற அந்த எழுத்து தமிழ் என்பது அவர்களாக திருத்த வேண்டும். உணர்த்தினால் போதும். உணர்த்தினாலேயே அந்த சொற்களுக்கு வந்து விடுவார்கள். கலை சொல்லாக்கம் என்பதில் தொடக்க முயற்சி எடுத்தவர் கிரீன், ஃபிஷ் கிரீன். அது ஒரு தனித்துறை, அது ஒரு தனி பேச்சு தான். ஆங்கிலேயர் அவர்தான் அலோபதி மருத்துவத்தை தமிழில் கொடுத்தார். 14 நூல் கொடுத்தார். 14 நூல் அலோபதி ஆங்கில மருத்துவத்துக்கு தமிழில் கொடுத்தார். தன்னுடைய பெயரையும் மாற்றிக்கொண்டார். கிரீன் பச்சையப்பன். ஜோசப் கான்ஸ்டைன் பெஸ்கி தன்னுடைய பெயரை மாற்றிக்கொண்டார். டூ இன் தமிழ்நாடு, அவங்களெல்லாம் சொல்லணும். டூ இன் தமிழ்நாடு ஆஸ் தமிழியன்ஸ் டூ. காரணம், நான் ரோமாபுரியிலிருந்து வருகிறேன். டூ இன் ரோம் ஆஸ் ரோமன்ஸ் டூ. ரோமாபுரியில் வாழ்ந்தால் ரோமானியனைப் போல் வாழ வேண்டும். நான் தமிழ்நாட்டில் வாழ வந்திருக்கிறேன், தமிழனைப் போல் வாழ்வேன். ஜோசப் கான்ஸ்டைன் பெஸ்கி மாற்றிக்கொண்டார். தைரியநாதர், அது கூட அவ்வளவு தமிழில்லை என்று மாற்றிக்கொண்டார். வீர மா முனிவர். ராபர்ட் டி நொபிலி மாற்றிக்கொண்டார். தத்துவ போதகர். சமயத்திற்காக வந்தவர்கள், எல்லாவற்றையும் துறந்தவர்களே மொழிப்பற்றை துறக்க முடியாமல் தமிழ் பற்றோடு வந்தார்கள். தமிழனாக வாழ்ந்து காட்டினார்கள். இங்கே தமிழர்களுக்கு இவற்றை சொல்ல வேண்டும். அறிவுபூர்வமாக சொல்வது ஒரு வகை. ஆனால் வள்ளுவர் சொல்வது போல தான் சில பேருக்கு கொடிருடைக்கும் கூண்கையனாகுக. சில பேரை நாம் எடுத்து சொல்லி திருத்த முடியாது. இன்னொன்றையும் சொன்னார் பேராசிரியர் அவர்கள். எழுத்து சாதாரண மக்கள், எளிய மக்களுக்கு புரியுமா என்றால் எளிய மக்களுக்குத்தான் புரியும். எளிய மக்கள் தான் துயதமொழி காப்பாற்றுகின்றவர்கள். அதைத்தான் சொன்னேன். யாருடைய வாயிலும் ராஜா வராது, ராசாதான். ரோஜா வராது, ரோசாதான், ராசாத்தி தான். அவர்கள்தான் யோவானை கண்டுபிடித்தார்கள். அவர்கள்தான் இயேசுவை கண்டுபிடித்தார்கள். அவர்கள்தான் யூதரை கண்டுபிடித்தார்கள். இன்று வரை அவர்களுக்கு அந்நிய சொற்கள் வராது. அவர்கள்தான் இன்றைக்கும் நான் இருக்கிற கோவையில் கேட்டால் அண்ணா ஓடுகூலி என்ன வந்ததுன்னு கேட்பாங்க. படித்தவர்கள் தான் கரண்ட் பில் என்னாச்சுன்னு கேட்பாங்க. ஓடுதே ஓடுகூலி என்ன என்பவர்கள் அவர்கள் தான். மிதிவண்டி இப்பொழுது நாம் கண்டுபிடித்தோம் எங்கள் கொங்கு நாட்டில். நான் தஞ்சாவூர்காரன் தான், இருந்தால் எனக்கு வாழ்வு கொடுத்தது கொங்கு நாடு, கோவை. அங்கே அவர்கள் முதல்ல உருவாக்கின சொல் இரும்பேரி. இரும்புல போய் மிதிக்கிறான் என்பதனாலே இரும்பேரி என்றார்கள். பிறகுதான் நாம் மொழிபெயர்த்தோம். பாய் சைக்கிள், 2 பக்கம் சக்கரம், துவி சக்கரம் என்றோம். அதற்கு அது புரியல, என்ன துவி கிவின்ட்டு. அதை சுருக்கணும், ஈருருளி. அதுனா ஈருகுழி மாதிரி இருக்குது, அது வேண்டான்ட்டோம். பிறகு எளிய மக்கள் தான் கண்டுபிடித்தார்கள். மிதிக்கிற வண்டி மிதிவண்டி போ அப்படின்ட்டாங்க. மொழிபெயர்ப்பது டிரான்ஸ்லேஷன், மொழி ஆக்கம் செய்வது டிரான்ஸ்கிரியேஷன். பல சொற்களை மொழியாக்கம் செய்து கொடுத்தார்கள், டிரான்ஸ்கிரியேஷன். சில சொற்களை நாம் டிரான்ஸ்லிட்ரேஷன், நம்முடைய எழுத்துக்கேற்ப மாற்றிக்கொள்ளலாம். சிலவற்றுக்கு வரி பெயர்ப்பு. டீசல் டீசல் தான், அதை மாற்ற முடியாது. அதை கண்டுபிடித்தவருடைய பெயரே டீசல் தான், அதை யாரும் மொழிபெயர்க்க முடியாது. எளிய மக்கள் வாயிலே நல்ல தமிழ் இருக்கும். அவர்கள்தான் தமிழ் சொற்களை கண்டுபிடித்து கொண்டே இருப்பார்கள். இன்றைக்கும் கண்டுபிடித்து கொண்டிருக்கிறார்கள் புதிய புதிய சொற்கள். நீங்கள் எளிய மக்களோடு சிற்றூர் மக்களோடு பழகி பார்த்தால் தெரியும். கூடிய வரை அவர்கள் தமிழிலேயே பேச, தமிழை காப்பாற்றுவதே அவர்கள்தான்.
இந்த தூய தமிழ் என்பது என்ன, அண்ணாய் குடி எங்கள் இந்த பேராசி கொடுத்த சொல்லுவார், எங்களெல்லாம் பார்த்து அவர் வேடிக்கை பண்ணுவார், என்னப்பா பெரிய தடித்தமிழ், அண்ணாய் குடிநீர் கொணர்க என்று சொல்வார். யாருக்கு புரியும்? அதல்லவா தடித்தமிழ் என்பார். அது ஒன்றும் தனித்தமிழ் இல்லைங்க, அம்மா தண்ணி கொடுன்னு கேட்டாலே போதும், அதாங்க தமிழ், தமிழ் வாழ்க.